ராமாயணம் பகுதி 86. ராமாயணத்தில் இன்று மதியம் 85வது பகுதியை பார்த்தோம். இப்பொழுது 86வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ஜாம்பவான், அனுமனே, உடனே வேகமாக சென்று சூரியன் உதிப்பதற்கு முன் மருந்து மலையை கொண்டு வர வேண்டும் என்று அனுமனிடம் வேண்டி கூறினார். சூரியன் உதிக்கும் முன் உடனே அனுமன் தன் பெரிய உருவத்தை, விஸ்வரூபத்தை எடுத்து நிலத்தில் ஒரு காலை ஊன்றி வானுயர பறந்தான். வேகமாக பறப்பதில் அனுமனுக்கு நிகர் எவரும் இல்லை. இருப்பினும் தான் பறந்த வேகத்தை பார்த்து அனுமனுக்கே ஆச்சரியந்தான். தன்னால் இவ்வளவு விரைவாக பறக்க முடியுமா என்று. தான் வணங்கி வழிபடும் ராமரின் உடன்பிறப்பு அல்லவா அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதை அனுமனின் அங்கங்களும் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் பறப்பதில் இவ்வளவு வேகம். அனுமன் ஜாம்பவான் கூறிய வழியில் சென்று இமயமலையை அடைந்தான். அங்கே கைலை மலையில் உமை அம்மையுடன் சிவனை கண்டு கண்ணில் காண்பதற்குரிய கடவுளாக எண்ணுதற்குரிய புண்ணியம் என்றும் வணங்கி அவரது அருளை பெற்றான். யாரு? சிவனையும் உமையம்மையையும் வணங்கி ஆசி பெற்றான். பிறகு ஏமகூட மலையையும் நிடத மலையையும் கடந்து சென்றான். இவற்றையெல்லாம் கடந்து மேருமலையை அடைந்தான். அங்கு பிரம்மதேவனையும் லட்சுமி தேவியுடன் வீற்றிருக்கின்ற விஷ்ணுவையும் விஷ்ணுமூர்த்தியையும் கண்டு வியந்து பயபக்தியுடன் பணிந்தார். 1000 ஆதித்தர்கள் ஒருங்கே உதித்தது போன்ற பேரொளி பிழம்பாக விளங்கும் சதாசிவ மூர்த்தியையும் மனோன்மணி அம்மையையும் கண்டு பிறவியின் பேராக எண்ணி ஆறாக கண்ணீர் வடித்து அஞ்சலி செய்தான் அனுமன். பிறகு இந்திர பகவானை, அதாவது இந்திரனை வணங்கி தொழுதான். என் திசை காவலரை கண்டு கைகூப்பினார். இவர்களின் ஆசியை பெற்ற அனுமன் உத்தரகுரு என்ற புண்ணிய பூமியை அடைந்தார். அங்கே ஆதித்தனை கண்டார். அங்கு இளமை மாறாது உயிரும் உடலும் போல் ஒன்றுபட்டு வாழ்கின்ற புண்ணிய ஆத்மாக்களை கண்டான். அங்கே இளமை மாறாது உயிரும் உடலும் போல ஒன்றுபட்டு வாழ்கின்ற புண்ணிய ஆத்மாக்களை கண்டான். பிறகு அங்கிருந்து நீலகிரி மலையை அடைந்து அதற்கடுத்துள்ள சஞ்சீவி மலை என்னும் மருந்து மலையை அடைந்தான் அனுமன். காண்கின்ற போது அனுமனுக்கு பேரானந்தம் ஏற்பட்டது. அந்த மலையை காக்கின்ற தெய்வங்கள் அனுமனை பார்த்து, நீ யார்? நீ ஏன் இங்கு வந்தாய்? நீ இங்கு வந்ததற்கான காரணம் என்ன என அனுமனை கேட்டன. அனுமன், தெய்வங்களே, நான் வாயுகுமாரன் அனுமன். நான் ராமனின் தூதன். போரில் மாண்ட ராம பக்தர்களை உயிர்ப்பிக்க மருந்து கொண்டு செல்ல வந்தேன் என்று கூறினான் அனுமன். அத்தெய்வங்கள், நீ வேண்டிய மருந்துகளை கொண்டு சென்று மீண்டும் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறி மறைந்தன. அதன் பிறகு திருமாலின் சக்கரத்தாழ்வார் வந்து காட்சி தந்து கருணை காட்டி மறைந்தார். பிறகு அனுமன் ஜாம்பவான் கூறிய மருந்துகளை பிரித்தெடுப்பது அரிதான செயல் என எண்ணினான். ஒவ்வொரு மருந்தையும் தனித்தனியாக பிரித்தெடுக்கிறதுன்றது அரிதான செயல் என எண்ணினான் அனுமன். அதனால் ஜாம்பவான் கூறிய மருந்துகளின் விவரம் என்ன தெரியுமா? சஞ்சீவி காரணி. இந்த மருந்து இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மருந்து. சந்தான கரணி. இது உடல் பல துண்டுகளாக பிளவுபட்டு போயிருந்தாலும் அதனை ஒட்ட வைக்கும் மருந்து. சல்லிய கரணி. உடலில் பாய்ந்த படைக்கருவிகளை வெளியே எடுக்கும் மருந்து. சமணிகரணி. சிதைந்து போன உருவத்தை மீண்டும் பழையபடியே பெறுவதற்கான மருந்து. அனுமன் இங்கேயே நின்று கொண்டு மருந்து பற்றி யோசித்து கொண்டிருந்தால் காலதாமதம் ஆகிவிடும் என நினைத்தான்.
ஒரு மருந்தையாக பிரித்து எடுத்து போகிறதுக்குள்ள கால நேரம் ஆகிடும். ஜாம்பவான் சூரியன் உதிப்பதற்கு முன் வர வேண்டும் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. பிறகு அனுமன் சஞ்சீவி மலையை வேரோடு பெயர்த்து எடுத்து தன் கையில் வைத்து கொண்டு வான வழியில் இலங்கை நோக்கி புறப்பட்டான். அனுமன் சஞ்சீவி மலையை தேடி சென்ற பிறகு ஜாம்பவானும் விபீஷ்ணனும் ராமரை காண விரைந்து வந்தனர். இருவரும் ராமரின் நிலைமையை கண்டு வருந்தினர். பிறகு இவர்கள் ராமரின் திருவடிகளை தொட்டு வணங்கினர். யாரே? ஜாம்பவானும் விபீஷ்ணனும். இதனால் ராமர் உணர்ச்சி பெற்று கண்களை மெதுவாக விழித்தார். ராமர் தன் முன் கண்ணீருடன் நிற்கும் விபீஷ்ணனையும் ஜாம்பவானையும் பார்த்தார். ராமர் விபீஷணனை பார்த்து, விபீஷ்ணா, நீ உணவு கொண்டு வர சென்றதால் நீ பிரம்மாஸ்திரத்தில் இருந்து தப்பித்தாய். ஜாம்பவானை பார்த்து, நீ சாகா வரம் பெற்றதால் நீயும் உயிர் பிழைத்தாய் என்றார் ராமர். பிறகு ராமர் லக்ஷ்மணனின் நிலையையும் நம் வானரப்படையின் நிலையையும் பார்த்தாயா? இதற்கு மேல் நான் ராவணனை வெல்வதில் என்ன பயன்? என் தம்பியை இழந்த பின் நான் வெற்றி காண்பதில் என்ன பயன் இருக்கிறது? லக்ஷ்மணன் இந்திரஜித் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறேன் என கூறினான். ஆனால் நான் தான் பிரம்மாஸ்திரத்தை ஏவ வேண்டாம் என கூறி தடுத்தேன். அந்த பிரம்மாஸ்திரத்தால் என் தம்பிக்கு ஆபத்து வரும் என நான் அப்போது நினைக்கவில்லை. நான் என் தம்பியை என் பக்கத்தில் வைத்திருந்தால் பிரம்மாஸ்திரத்தில் இருந்து அவனை காப்பாற்றி இருப்பேன். என் தம்பியை இழந்த பின் நான் உயிர் வாழ்வதில் என்ன பயன்? நான் என் உயிரை துறப்பதுதான் உத்தமம் என்றார் ராமர். இதை கேட்ட ஜாம்பவான், பெருமானே, தங்களிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். உலகை காத்தருளும் நீங்கள் இவ்வாறு பேசுதல் கூடாது. இந்த நேரத்தில் தாங்கள் மனம் தளராமல் தைரியமுடன் செயல்பட வேண்டும். நான் அனுமனிடம் வடக்கே சஞ்சீவி மலைக்கு சென்று இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மருந்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். அனுமன் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்து விடுவான். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றான் ஜாம்பவான். இப்படி ஜாம்பவான் சொல்லி கொண்டு இருக்கும்போது அனுமன் வடக்கில் இருந்து கடும் வேகத்துடன் வந்து கொண்டிருந்தான். இந்த வேகத்தினால் பூமியே நடுநடுங்கி போனது. அனுமனை கண்ட ஜாம்பவான், அனுமன் வந்துவிட்டான், அனுமன் வந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியில் கத்தினான், கூத்தாடினான். அனுமன் ஒரு பறவை வருவது போல் வந்து மெதுவாக நிலத்தில் இறங்கினான். ஆனால் சஞ்சீவி மலை அரக்கர்கள் உள்ள இடத்திற்கு வர மறுத்ததால் அனுமன் மலையை வானத்திலேயே நிற்க வைத்து விட்டு வந்தான். சஞ்சீவி மலையின் காற்று வந்து பட்டதால் பிரம்மாஸ்திரத்தால் விழுந்தவர்கள் புத்துயிர் பெற்று எழுவது போல் பெரும் வலிமையுடன் எழுந்தனர். இந்த சஞ்சீவி மலையினோட காற்று பட்டவுடனே பிரம்மாஸ்திரத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் வலிமையுடன் எழுந்தனர். ஆனால் ராவணனின் கட்டளைப்படி அரக்கர்கள் கடலில் வீசப்பட்டதால் அவர்கள் உயிர் பெற்று எழ வாய்ப்பில்லாமல் போனது. ராமர் உயிர் பெற்று எழுந்த லக்ஷ்மணனை ஆனந்த கண்ணீருடன் அன்போடு தழுவிக்கொண்டார். பிறகு ராம லக்ஷ்மணர் அனுமனை பார்த்து, அனுமனே, குமாரர்களான நாங்கள் மாண்டு இருப்போம். இப்பொழுது உன்னால் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்துள்ளோம். எங்களுக்கு உயிர் கொடுத்த மாவீரனே, உன் புகழ் என்றென்றும் வாழ்க என வாழ்த்தினார் ராமர். அனுமன் ஒன்றும் பேசாமல் அடக்கத்தோடு ராமரை வணங்கினான். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். Thank you.